9 அடி உயரத்துல ஒரு ராட்சத உருவம், வயித்துல ஒரு வாய். அமேசான் காடுகளோட ஆழத்துல இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மாபிங்குவாரி உண்மையாவே ஒரு விலங்கா இல்ல வேற ஏதோவா? 2026ல அமேசான் காடுகளை ஆய்வு செஞ்ச ட்ரோன் கேமராவுல சிக்கின அந்த ஒரு வீடியோ உலகையே அதிர வச்சிருக்கு. அதுல அப்படி என்ன இருந்தது? இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அமேசானோட திகில் பக்கங்களை இப்போ பார்ப்போம். அமேசான் மழைக்காடுகள் என்பது வெறும் மரங்கள் நிறைந்த காடு மட்டுமல்ல, அது பல 100 ஆண்டுகளாக மனித கண்கள் பார்க்காத ரகசியங்களை தன்னுள் புதைத்து வைத்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான சிறைச்சாலை. இந்த 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் காட்டின் மிக அடர்ந்த பகுதிக்குள் ஒரு தானியங்கி ஆய்வு விமானம் நுழையும் போதுதான் அந்த அதிர்ச்சியான காட்சி பதிவானது. மரங்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய கருப்பு உருவம் அங்குமிங்கும் அசைந்து கொண்டிருப்பதை பார்த்த அதிகாரிகள் முதலில் அது ஒரு பெரிய கரடியாக இருக்கலாம் என்றுதான் நினைத்தனர். ஆனால் அந்த உருவம் நிமிர்ந்து நின்றபோதுதான் அங்கிருந்தவர்களின் ரத்தம் உறைந்து போனது. சுமார் 9 அடி உயரம், உடல் முழுவதும் அடர்த்தியான சிவப்பு மற்றும் கருப்பு நிற முடிகள், முகம் பார்ப்பதற்கு ஒரு மனித குரங்கு போல் இருந்தாலும் அதன் கண்களிலிருந்து ஒரு விதமான அமானுஷ்ய ஒளி வீசியது. பழங்கால அமேசான் பழங்குடியின மக்கள் மாபிங்குவாரி என்று ஒரு விலங்கை பற்றி தலைமுறையாக கதைகள் சொல்லி வருகிறார்கள். அந்த கதைகளின்படி இந்த விலங்கிற்கு அதன் முகத்தில் கண்கள் கிடையாது என்றும், மாறாக அதன் வயிற்றுப் பகுதியில் ஒரு பெரிய வாய் போன்ற அமைப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2026இல் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவில் அந்த உருவம் நகரும் போது அதன் வயிற்றுப் பகுதி ஒரு விசித்திரமான முறையில் திறந்து மூடுவதை விஞ்ஞானிகள் கவனித்துள்ளனர். இது ஒரு விலங்கா அல்லது கால மாற்றத்தால் இன்றும் அழியாமல் தப்பிப் பிழைத்த ஒரு முற்கால உயிரினமா? அந்த வீடியோவில் பதிவான மற்றொரு அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அந்த உருவம் நகர்ந்த பாதையில் இருந்த செடி கொடிகள் அனைத்தும் அடுத்த சில நிமிடங்களில் கருகிப் போய்விட்டன. அதன் உடலில் இருந்து வெளியேறும் ஒரு விதமான துர்நாற்றம் அல்லது நச்சுவாய்தான் இதற்கு காரணம் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ வெளிவந்த பிறகு அந்த பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய முயன்ற ஒரு குழுவினர் இன்னும் திரும்பவில்லை. அவர்கள் சென்ற பாதையில் அந்த ராட்சத உருவத்தின் காலடி தடங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. அந்த தடங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனின் பாதத்தை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கின்றன. அமேசான் காட்டின் இந்த இருண்ட பகுதிக்குள் அந்த உருவம் எதை பாதுகாத்து வருகிறது? ஒருவேளை அது மனிதர்களை கண்டால் வேட்டையாடுமா? அந்த ட்ரோன் கேமராவால் பதிவு செய்யப்பட்ட வீடியோவின் கடைசி சில வினாடிகளில் அந்த உருவம் நேராக கேமராவை பார்த்து ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்பியது. அந்த சத்தம் காதுகளை கிழிக்கும் அளவுக்கு இருந்தது மட்டுமல்லாமல் சில மைல் தூரம் வரை உணரப்பட்டது. அமேசானின் இந்த திகில் கதையின் முதல் பக்கம்தான் இது. அமேசான் காட்டின் அந்த 9 அடி உயர ராட்சத உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் இருந்தே இன்னும் உலகம் மீளவில்லை. அந்த வீடியோ பதிவான இடத்திற்கு அருகில் சென்ற ஆராய்ச்சியாளர்கள் குழு மர்மமான முறையில் காணாமல் போனது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் கடைசியாக அனுப்பிய சமிக்ஞை அமேசானின் புகழ்பெற்ற கொதிக்கும் நதி என்று அழைக்கப்படும் ஷானாய் டிம்பிஷ்கா பகுதிக்கு மிக அருகிலிருந்து கிடைத்துள்ளது. இந்த நதிதான் அமேசானின் அடுத்த மிகப்பெரிய மர்மம். சுமார் 6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதியின் நீர் எப்போதும் கொதிக்கும் நிலையிலேயே இருக்கும். இதில் விழும் எந்த ஒரு சிறிய உயிரினமும் சில வினாடிகளில் கருகி இறந்துவிடும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஒரு நதி இவ்வளவு வெப்பமாக இருக்க வேண்டுமானால் அதன் அருகில் ஒரு எரிமலை இருக்க வேண்டும். ஆனால் இந்த நதிக்கு அருகில் எந்த ஒரு எரிமலையும் கிடையாது. பிறகு எப்படி இந்த நீர் 100 டிகிரி வெப்பத்தில் கொதிக்கிறது? 2026இல் நடத்தப்பட்ட ரகசிய ஆய்வுகளின்படி இந்த நதிக்கு அடியில் ஏதோ ஒரு விசித்திரமான ஆற்றல் மூலமோ அல்லது இயந்திரமோ இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. காணாமல் போன அந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த நதியின் வெப்பத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை கண்டறியச் சென்றபோதுதான் அந்த பகுதியில் மீண்டும் அந்த மாபிங்குவாரி உருவம் தென்பட்டதாக தெரிகிறது. காணாமல் போனவர்கள் சென்ற பாதையை தேடிச் சென்ற மீட்புக் குழுவினர் கொதிக்கும் நதியின் கரையோரத்தில் சில மனித எலும்புகளையும் சிதைந்து போன நவீன கருவிகளையும் கண்டெடுத்துள்ளனர். அந்த எலும்புகள் கருகிய நிலையில் இருந்தது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு வலிமையான மிருகத்தால் கடிக்கப்பட்ட அடையாளங்களும் அவற்றில் இருந்தன. அந்த நதிக்கும் அந்த 9 அடி உயர ராட்சத உருவத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். அவர்களின் கதைகளின்படி அந்த ராட்சத உருவம் இந்த நதியின் நீரை குடித்தே தனது உடலின் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்றும், இது ஒரு சாதாரண விலங்கு அல்ல, அமேசான் காட்டை பாதுகாக்கும் ஒரு அமானுஷ்ய காவல் தெய்வம் என்றும் கூறுகிறார்கள். 2026 என் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்த போது இந்த நதியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீர் சுழல் போல சுழன்று பூமிக்கு அடியில் செல்வது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பாதாள அறைக்குள் ஏதோ ஒரு மர்ம உலகம் இருக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. காணாமல் போன ஆராய்ச்சியாளர்கள் அந்த பாதாள அறைக்குள் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கலாமா? அல்லது அவர்கள் அந்த ராட்சத உருவத்திற்கு இரையாக்கப்பட்டார்களா? அமேசான் காடு தனது அடுத்த திகில் பக்கத்தை திறக்க தயாராகிவிட்டது. காட்டின் ஆழத்தில் இருந்து வரும் அந்த விசித்திரமான ஓசை ஏதோ ஒரு பேரழிவின் அறிகுறியாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமேசானின் மேற்பரப்பில் ஓடும் கொதிக்கும் நதியை பற்றிய மர்மங்களை விட அதற்கு அடியில் புதைந்திருக்கும் ரகசியங்கள் இன்னும் பயங்கரமானவை. 2026ஆம் ஆண்டில் நவீன நில அதிர்வு கருவிகள் மூலம் அமேசான் காட்டை ஆய்வு செய்தபோது
தற்போதைய அமேசான் நதிக்கு சரியாக 4 கிலோமீட்டர் ஆழத்தில் அதே நீளத்திற்கு மற்றொரு பாதாள நதி ஓடுவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நதிக்கு சூரிய வெளிச்சமே கிடையாது. ஆனால் அங்கிருக்கும் நீர் ஒருவிதமான நீல நிற ஒளியை உமிழ்கிறது. அந்த இருண்ட உலகத்தில்தான் மனித இனம் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த பாதாள நதியின் கரைகளில் கண்டறியப்பட்ட காலடி தடங்கள் மற்றும் எச்சங்கள் நாம் படங்களில் பார்க்கும் ராட்சத பாம்புகளை விடவும் பெரிய உயிரினங்கள் அங்கு இருப்பதை உறுதி செய்கின்றன. சுமார் 50 அடி நீளத்திற்கும் மேல் வளரக்கூடிய யாக்குமாமா என்று அழைக்கப்படும் ராட்சத பாம்புகள் இந்த பாதாள உலகத்தில்தான் வசிக்கின்றன. அமேசான் பழங்குடியின மக்களின் கதைகளில் வரும் இந்த யாக்குமாமா பாம்புகள் நீரை உறிஞ்சி துப்பும் ஆற்றல் கொண்டவை என்றும் அவை ஒரு பெரிய படகையே அப்படியே விழுங்கும் வல்லமை கொண்டவை என்றும் சொல்லப்படுகிறது. 2026இல் ஒரு ரகசிய ஆய்வுக் குழுவினர் அனுப்பிய கேமரா இந்த பாதாள நதிக்குள் ஒரு பெரிய கண்ணை கண்டது. அது ஒரு பாம்பின் கண் போல தெரிந்தாலும் அதன் அளவு ஒரு மனிதனின் தலைக்கும் மேலாக இருந்தது. இந்த ராட்சத பாம்புகளுக்கும் நாம் பகுதி ஒன்றில் பார்த்த அந்த 9 அடி உயர ராட்சத உருவத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த நிலத்தடி நதிதான் அமேசான் காட்டின் உயிர் நாடியாக செயல்படுகிறது. இங்கிருந்து வெளிவரும் ஒரு விதமான அதிர்வுகள் தான் காட்டில் உள்ள விலங்குகளின் குணாதிசயங்களை மாற்றுகின்றன. காணாமல் போன ஆராய்ச்சியாளர்கள் ஒருவேளை இந்த பாதாள உலகிற்குள் தவறி விழுந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அங்குள்ள நீர் ஏன் நீல நிறத்தில் ஜொலிக்கிறது? அந்த ஒளியின் மூலம் என்ன? அங்குள்ள உயிரினங்கள் எப்படி இவ்வளவு பெரிய அளவில் வளர்கின்றன? அறிவியல் அறிஞர்களின் ஒரு தரப்பு இந்த பாதாள நதி என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் வாழ்ந்த முற்கால உயிரினங்களின் கடைசி புகலிடம் என்று கருதுகிறார்கள். இந்த பாம்புகள் வெறும் விலங்குகள் அல்ல. இவை அமேசானின் ரகசிய கதவுகளை பாதுகாக்கும் காவலர்கள். இந்த பாதாள உலகிற்குள் நுழைய முயலும் எவரும் மீண்டும் திரும்புவதில்லை. 2026இன் இறுதியில் இந்த பாதாள நதியிலிருந்து ஒரு விசித்திரமான பொருள் கரையில் ஒதுங்கியுள்ளது. அது ஒரு நவீன காலப்பொருளா அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால நாகரிகத்தின் சின்னமா? அமேசான் காட்டின் ஆழத்தில் புதைந்திருக்கும் மர்மங்களில் மிகவும் புகழ்பெற்றது எல் டொராடோ எனப்படும் தங்க நகரம். பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த நகரத்தை தேடிச் சென்று மர்மமான முறையில் தங்களது உயிரை இழந்திருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டில் காட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தங்கம் மற்றும் தாதுப் பொருட்கள் செறிவாக இருப்பதை நவீன செயற்கைக்கோள்கள் கண்டறிந்துள்ளன. அந்த பகுதியில் அடர்ந்த மரங்களுக்கு இடையே ஒரு பிரம்மாண்டமான பிரமிடு போன்ற அமைப்பு தென்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுதான் அந்த மாயத் தங்க நகரமா? பழங்கால குறிப்புகளின்படி இந்த நகரம் வெறும் தங்கத்தால் ஆனது மட்டுமல்ல, இது ஒரு அமானுஷ்ய சக்தியால் பாதுகாக்கப்படுகிறது. அங்குள்ள கோவில்களில் மனிதர்களே தூக்க முடியாத அளவுக்கு பெரிய தங்கச் சிலைகள் இருப்பதாகவும் அந்த சிலைகள் இரவு நேரங்களில் தானாகவே நகரும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நகரத்திற்குள் நுழைய முயன்ற ஆராய்ச்சியாளர்கள் பலர் ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். அவர்களின் தோல் திடீரென பொன்னிறமாக மாறுவதும் அதன் பிறகு அவர்கள் சுவாசிக்க முடியாமல் போவதும் 2026இல் நடத்தப்பட்ட ஒரு ரகசிய உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது நகரத்தை பாதுகாக்கும் ஒரு நச்சுத்தன்மையா அல்லது ஒரு பழங்கால சாபமா? இந்த தங்க நகரத்திற்கும் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த 9 அடி உயர ராட்சத உருவத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த உருவம் உண்மையில் இந்த நகரத்தின் காவல் தெய்வமாக இருக்கலாம். 2026இல் அந்த பிரமிடுக்கு அருகில் ஒரு சிறு ஒளிக்கற்றை வானத்தை நோக்கி பாய்வதை கிராம மக்கள் பார்த்துள்ளனர். இது அந்த நகரத்தில் இன்றும் யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமா? அந்த நகரத்தில் இருப்பவர்கள் மனிதர்களா அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விண்வெளியிலிருந்து வந்தவர்களா? தங்க நகரத்தின் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சில ஓவியங்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் இயற்கைச் சீற்றங்களை துல்லியமாக குறிப்பிடுவதாக ஒரு புதிய தகவல் கசிந்துள்ளது. நாம் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் பல மர்மங்கள் அந்த ஓவியங்களில் ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளன. அமேசான் காடு என்பது வெறும் காடு அல்ல, அது ஒரு மிகப்பெரிய காலப்பெட்டகம். அந்த தங்க நகரத்தின் கதவுகள் திறக்கப்பட்டால் மனித நாகரிகத்தின் வரலாறு மொத்தமாக மாறிப்போகும். ஆனால் அந்த நகரத்திற்குள் செல்லும் எவரும் இதுவரை உயிருடன் திரும்பவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அமேசான் காட்டின் மர்மங்கள் விலங்குகளோடும் நிலப்பரப்போடும் முடிந்து விடுவதில்லை. காட்டின் மிகவும் அடர்ந்த மனித நடமாட்டமே இல்லாத பகுதிகளில் இன்றும் சில விசித்திரமான பழங்குடியினர் வாழ்ந்து வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டில் காட்டை ஆய்வு செய்த ஒரு குழுவினர் தங்களது கேமராவில் ஒரு நம்ப முடியாத காட்சியை பதிவு செய்துள்ளனர். அது சில மனித உருவங்கள் மரங்களுக்கு இடையே ஒரு பறவையைப் போல மிக அதிவேகமாக, அதாவது ஒளியின் வேகத்திற்கு இணையாக நகர்வதைப் போன்ற காட்சி. இவர்கள் சாதாரண மனிதர்களா அல்லது வேறு ஏதேனும் ஆற்றல் கொண்டவர்களா? இந்த பழங்குடியினரை உள்ளூர் மக்கள் நிழல் மனிதர்கள் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் யாரிடமும் பேசுவதில்லை, எவ்வித நவீன கருவிகளையும் பயன்படுத்துவதில்லை. ஆனால் இவர்களிடம் ஒரு ரகசிய கலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் மூலம் அவர்கள் தங்களது உடல் எடையை குறைத்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட முடியும் என்று நம்பப்படுகிறது. 2026இல் ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த பழங்குடியினரின் குடியிருப்பு என்று கருதப்படும் ஒரு இடத்திற்கு சென்றபோது அங்குள்ள சுவர்களில் விண்வெளி மற்றும் கோள்கள் பற்றிய துல்லியமான வரைபடங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். காட்டை விட்டு வெளியே வராத இவர்களுக்கு இந்த பிரபஞ்ச அறிவு எப்படி கிடைத்தது? இன்னொரு பயங்கரமான உண்மை என்னவென்றால், இந்த பழங்குடியினர்
நாம் பகுதி ஒன்றில் பார்த்த அந்த 9 அடி உயர ராட்சத உருவத்துடன் தடையின்றி தொடர்பு கொள்கிறார்கள். அவர்கள் அந்த உருவத்தை பார்த்து பயப்படுவதில்லை. மாறாக அதற்கு உணவளிப்பதையும் அதனுடன் ஒருவிதமான சைகை மொழியில் பேசுவதையும் ஒரு ஆளில்லா விமானம் படம் பிடித்துள்ளது. ஒருவேளை இந்த பழங்குடியினர்தான் அந்த ராட்சத விலங்கை தங்களது பாதுகாப்பிற்காக வளர்த்து வருகிறார்களா? அல்லது அந்த ராட்சத உருவமே இவர்களின் இனத்தைச் சேர்ந்த ஒரு மூதாதையரா? இந்த மர்ம பழங்குடியினரின் உடலில் ஒரு விசித்திரமான பச்சை நிற தழும்பு இருப்பதாகவும் அது இரவு நேரங்களில் லேசாக ஒளிர்வதாகவும் ஒரு தகவல் உள்ளது. இது ஏதேனும் ஒரு கதிர்வீச்சால் ஏற்பட்ட மாற்றமா, அல்லது அவர்களின் DNA-விலேயே இருக்கும் ஒரு விசேஷ அமைப்பா என்று ஆய்வாளர்கள் குழம்பி போயுள்ளனர். அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள காற்று மற்ற இடங்களை விட மிகவும் தூய்மையாக இருப்பதும் அங்கு மரங்கள் வழக்கத்தை விட வேகமாக வளர்வதும் கண்டறியப்பட்டுள்ளது. அமேசான் காட்டின் உண்மையான உரிமையாளர்கள் இவர்கள்தானா? இவர்கள் எதை பாதுகாக்க இவ்வளவு ரகசியமாக வாழ்ந்து வருகிறார்கள்? அமேசான் காட்டின் மையப்பகுதியில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான துளை இருப்பதை 2026 ஆண்டின் தொடக்கத்தில் விண்வெளி ஆய்வு மையங்கள் கண்டறிந்துள்ளன. இது ஒரு சாதாரண கிணறு போல தெரிந்தாலும் இதன் ஆழத்தை யாராலும் அளவிட முடியவில்லை. உள்ளூர் மக்கள் இதனை பூமியின் வாய் அல்லது மரணக் கிணறு என்று அழைக்கிறார்கள். இதனுள் எரியப்படும் எந்த ஒரு பொருளும் மீண்டும் வெளியே வருவதில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த பொருள் கிணற்றின் தரையை தொடும் சத்தம் கூட கேட்பதில்லை. அவ்வளவு ஆழமான இந்த துளைக்கு அடியில் என்ன இருக்கிறது? இந்த கிணற்றைச் சுற்றி ஒரு விசித்திரமான காந்த விசை இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதன் அருகில் செல்லும் பறவைகள் திடீரென தங்களது திசையை இழந்து நேராக அந்த கிணற்றுக்குள்ளேயே விழுந்து விடுகின்றன. 2026 மத்தியில் ஒரு ஆய்வுக்குழுவினர் ஒரு நவீன ஒளிப்பதிவு கருவியை இந்த கிணற்றின் ஆழத்திற்கு அனுப்பினர். சுமார் 5 கிலோமீட்டர் ஆழத்திற்கு சென்ற பிறகு அந்த கருவி பதிவு செய்த ஒலிகள் உலகையே உறைய வைத்தன. அது காதுகளை கிழிக்கும் வகையிலான ஒரு பயங்கரமான அலறல் சத்தம். அது ஒரு மனிதனின் சத்தமா, அல்லது நாம் இதுவரை பார்த்திராத ஏதோ ஒரு அசுரனின் சத்தமா என்று யாராலும் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த மரணக் கிணற்றிலிருந்து அவ்வப்போது ஒரு விதமான ஊதா நிற புகை வெளியேறுவதையும் மக்கள் கவனித்துள்ளனர். அந்த புகை வெளியேறும் நேரங்களில் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் அந்த பகுதியை விட்டு வெகு தூரம் ஓடிவிடுகின்றன. பழங்கால குறிப்புகளின்படி இந்த கிணறு ஒரு காலகட்டத்தின் நுழைவு வாயிலாக கருதப்படுகிறது. அதாவது இதனுள் விழுபவர்கள் இறப்பதில்லை. மாறாக அவர்கள் வேறொரு காலத்திற்கோ அல்லது வேறொரு உலகத்திற்கோ சென்று விடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. நாம் பகுதி ஒன்றில் பார்த்த அந்த 9 அடி உயர ராட்சத உருவம் இந்த கிணற்றின் ஓரங்களில் அடிக்கடி தென்படுவதாக ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை அந்த ராட்சத உருவம் இந்த பாதாள உலகத்திலிருந்து வெளியே வந்ததா? இந்த கிணற்றின் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சில விசித்திரமான குறியீடுகள் இவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல என்பதை உணர்த்துகின்றன. 2026 இறுதியில் இந்த கிணற்றின் ஆழத்திலிருந்து ஒரு உலோகப் பொருள் மேலே மிதந்து வந்துள்ளது. அந்த பொருள் எந்த ஒரு துருவம் பிடிக்காமல் ஒரு புதிய பொருளைப் போலவே ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதில் பொறிக்கப்பட்டிருந்த வரைபடம் நமது சூரிய மண்டலத்தையே மாற்றி வரைந்திருந்தது. அந்த பாதாள உலகத்தில் வசிப்பவர்கள் நம்மை விடவும் அறிவுள்ளவர்களா? அமேசான் காட்டில் விலங்குகளும் பழங்குடியினரும் மட்டும்தான் ஆபத்தானவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. 2026 ஆண்டில் அமேசானின் ஆழமான பகுதிகளில் ஆய்வு செய்த தாவரவியல் அறிஞர்கள் அங்குள்ள சில மரங்கள் மற்றும் செடிகள் உயிருள்ள உணர்வுகளை கொண்டிருப்பதை ஆதாரங்களுடன் கண்டறிந்துள்ளனர். சாதாரணமாக நாம் பார்க்கும் செடிகள் பூச்சிகளை உணவாகக் கொள்வதை பார்த்திருப்போம். ஆனால் அமேசானின் இருண்ட பகுதிகளில் மனிதர்களையே வேட்டையாடக்கூடிய பிரம்மாண்டமான கொடி போன்ற தாவரங்கள் இருப்பதாக பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விசித்திரமான மரங்களை உள்ளூர் மக்கள் மரணத் தழுவல் என்று அழைக்கிறார்கள். இந்த மரங்களின் கிளைகள் மற்ற மரங்களைப் போல நிலையாக இருப்பதில்லை. அருகில் ஏதேனும் ஒரு உயிருள்ள உருவம் நகர்வதை உணர்ந்தால் இவை ஒரு பாம்பைப் போல தங்களது கிளைகளை நீட்டி அந்த உருவத்தை சுருட்டி பிடித்துக் கொள்கின்றன. 2026 ஒரு ஆய்வுக்குழுவினர் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் அடியில் தங்கியிருந்த போது அந்த மரத்தின் வேர்கள் மெதுவாக நகர்ந்து அவர்களின் கூடாரத்தை சூழ்ந்து கொண்டதை கேமராவில் பதிவு செய்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பினாலும் அந்த மரம் ஒரு மனிதனை முழுமையாக விழுங்கும் வல்லமை கொண்டது என்பதை அந்த வீடியோ உறுதிப்படுத்துகிறது. இன்னொரு மர்மமான விஷயம் என்னவென்றால் இந்த மரங்கள் ஒருவிதமான இனிமையான வாசனையை அல்லது இசையை உமிழ்கின்றன. அந்த வாசனைக்கு மயங்கி அருகில் செல்லும் விலங்குகள் அல்லது மனிதர்கள் அதன் பிடிக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த தாவரங்களின் இரத்தத்தில் ஒருவிதமான மயக்க மருந்து போன்ற திரவம் ஓடுவதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இவை சாதாரண தாவரங்களா அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அமேசானின் மர்மச் சூழலில் உருவான ஒரு புதிய உயிரினமா? நாம் பகுதி ஒன்றில் பார்த்த அந்த 9 அடி உயர ராட்சத உருவம் இந்த மரங்களின் அருகில் செல்லும் போது மட்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்துள்ளனர். இந்த வேட்டையாடும் மரங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கூட்டமாக வளர்ந்து வருகின்றன. அந்த பகுதியைச் சுற்றி மனித எலும்புக்கூடுகள் சிதறி கிடக்கின்றன. இந்த பகுதிக்குச் செல்பவர்கள் யாரும் உயிருடன் திரும்பாததற்கு காரணம் இந்த மரங்கள்தான் என்பது இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.
2026 இறுதியில் நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் இந்த மரங்களுக்கு இடையே ஒருவிதமான தகவல் தொடர்பு நடப்பதும் இவை அனைத்தும் ஒரே ஒரு பெரிய தாய்மரத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த தாய்மரம் எங்கே இருக்கிறது? அது எதனால் இயக்கப்படுகிறது? அமேசான் காட்டின் தரைப்பகுதியில் இருக்கும் ஆபத்துகளை விட அதன் வான்வெளியில் இருக்கும் மர்மங்கள் விமானிகளையே அச்சப்பட வைக்கின்றன. 2026 ஆண்டில் அமேசானின் ஒரு குறிப்பிட்ட வான்பகுதி மரண மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு மேல் பறக்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் திடீரென தங்களது திசையை இழப்பதோடு அவற்றில் உள்ள அனைத்து மின்னணு கருவிகளும் செயலிழந்து விடுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த பகுதியில் மாயமாக மறைந்துள்ளன. அவற்றின் சிதைவுகள் கூட இதுவரை கண்டறியப்படவில்லை. விஞ்ஞானிகள் இந்த பகுதியை அமேசான் முக்கோணம் என்று அழைக்கிறார்கள். 2026 ஒரு நவீன செயற்கைக்கோள் இந்த பகுதியை ஆய்வு செய்தபோது அங்கு பூமியின் காந்தப்புலம் வழக்கத்திற்கு மாறாக ஒரு பெரிய சுழல் போல செயல்படுவதை கண்டறிந்தது. இந்த சுழல் வான்வெளியில் செல்லும் எந்த ஒரு உலோகப் பொருளையும் அப்படியே தரை நோக்கி இழுக்கும் வல்லமை கொண்டது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கீழே விழுந்த அந்த விமானங்களின் பாகங்கள் காட்டில் எங்குமே தென்படுவதில்லை. அவை விழுந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே காட்டின் அடர்த்தி அவற்றை முழுமையாக விழுங்கிவிடுகிறதா, அல்லது அவை அந்த பாதாள நதிக்குள்ளே இழுத்துச் செல்லப்படுகின்றனவா? 2026 பாதியில் ஒரு சிறிய ரக விமானம் இந்த பகுதியில் காணாமல் போன போது அந்த விமானி கடைசியாக பேசிய ஒலிப்பதிவு ஒன்று கிடைத்துள்ளது. அதில் அவர், வானம் திடீரென பச்சை நிறமாக மாறுகிறது, கீழே ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் நகரம் தெரிகிறது, என்னால் விமானத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லும்போதே தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அவர் பார்த்த அந்த ஒளிரும் நகரம் நாம் ஏற்கனவே பார்த்த எல் டொராடோ தங்க நகரமா, அல்லது அமேசானுக்கு அடியில் மறைந்திருக்கும் ஒரு வேற்று கிரகத் தளமா? இந்த வான்வெளி ஈர்ப்பு மண்டலத்திற்கும் நாம் பகுதி 6 பார்த்த அந்த மரணக் கிணற்றுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருப்பதாக இப்போது சந்தேகிக்கப்படுகிறது. அந்த மரணக் கிணறு ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தைப் போலச் செயல்பட்டு மேகங்களுக்கு மேலே இருக்கும் பொருட்களையும் ஈர்க்கிறது. இந்த பகுதியில் பறக்கும் பறவைகள் கூட ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் செல்ல முடியாமல் கீழே விழுந்து விடுகின்றன. 2026 இறுதியில் இந்த பகுதியில் ஒரு விசித்திரமான உலோகத் தட்டு வானத்தில் மிதப்பதாக பலரும் பார்த்துள்ளனர். அந்த தட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. அது அமேசான் காட்டின் ரகசியங்களை பாதுகாக்க மேலிருந்து கண்காணிக்கும் ஒரு கருவியா? அமேசான் காட்டின் மர்மங்கள் அனைத்தையும் விட மிக விசித்திரமானது அங்கு நிலவும் காலமாற்றம். 2026 ஆண்டில் அமேசானின் ஆழமான பகுதிகளுக்குச் சென்ற ஒரு ஆய்வுக் குழுவினர் தங்களது கைக்கடிகாரங்கள் மற்றும் மின்னணு கருவிகள் திடீரென தலைகீழாகச் செயல்படுவதை கவனித்துள்ளனர். சில இடங்களில் நேரம் பின்னோக்கிச் செல்வதையும் சில இடங்களில் சில நிமிடங்கள் அப்படியே நின்று விடுவதையும் அவர்கள் நேரடி ஆதாரங்களுடன் பதிவு செய்துள்ளனர். இது ஏதோ ஒரு மாயவித்தை அல்ல. அமேசானின் அந்த குறிப்பிட்ட பகுதியில் காலமும் வெளியும், டைம் அண்ட் ஸ்பேஸ், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருப்பதே இதற்கு காரணம். உள்ளூர் பழங்குடியின மக்கள் இந்த பகுதியை நேரம் உறங்கும் இடம் என்று அழைக்கிறார்கள். இந்த பகுதிக்குள் நுழையும் ஒரு மனிதன் 1 மணி நேரம் அங்கு தங்கியிருந்தால் அவன் வெளியே வரும்போது இந்த உலகில் 10 ஆண்டுகள் கடந்திருக்க வாய்ப்புள்ளது. 2026 கண்டறியப்பட்ட ஒரு பழங்கால குகைக்குள் 1950களில் காணாமல் போன ஒரு விமானியின் உடைகள் மற்றும் பொருட்கள் இன்னும் புதியதாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் பல தசாப்தங்கள் கடந்தும் ஏன் சிதையவில்லை? ஒருவேளை அந்த குகைக்குள் காலம் என்பதே செயல்படவில்லையா? விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி அமேசான் காட்டின் அடியில் இருக்கும் அந்த பாதாள நதியும் நாம் பார்த்த அந்த மரணக் கிணறும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காலச்சூழலை உருவாக்குகின்றன. இது பூமியின் மற்ற இடங்களிலிருந்து இந்த பகுதியை துண்டித்து வைக்கிறது. 2026 இறுதியில் ஒரு விசித்திரமான மனிதர் அமேசான் காட்டின் விளிம்பில் பிடிபட்டார். அவர் அணிந்திருந்த ஆடைகள் பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நாகரிகத்தைச் சேர்ந்தவை. ஆனால் அவர் பேசுவது இன்றைய மொழியைப் போலவே இருக்கிறது. அவர் கடந்த காலத்திலிருந்து வந்தாரா, அல்லது வருங்காலத்திலிருந்து இங்கு வந்து சிக்கிக் கொண்டாரா? நாம் ஏற்கனவே பார்த்த அந்த 9 அடி உயர ராட்சத உருவம் இந்த கால மாற்றங்களை உணர்ந்து அதற்கேற்ப தனது உருவத்தை மறைத்துக் கொள்வதாகவும் நம்பப்படுகிறது. இந்த பகுதியில் நடக்கும் மாற்றங்கள் அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட ரகசியம் போல தோன்றுகிறது. 2026 நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனையில் ஒரு குறிப்பிட்ட ஒலியை எழுப்பும்போது அந்த இடத்தில் காலம் மீண்டும் நேராக ஓடுவது கண்டறியப்பட்டது. அந்த ஒலியை எழுப்புவது யார்? அமேசான் காடு என்பது உண்மையில் ஒரு பெரிய கால இயந்திரமா? அமேசான் காட்டின் 10 மர்ம பக்கங்களின் இறுதி முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். அந்த 9 அடி உயர ராட்சத உருவம், கொதிக்கும் நதி, பாதாள உலகப் பாம்புகள், தங்கம் ஜொலிக்கும் எல் டொராடோ மற்றும் கால மாற்றங்கள் என நாம் பார்த்த அனைத்தும் ஒரு பிரம்மாண்டமான உண்மையின் வெவ்வேறு துண்டுகள் என்பது 2026 இறுதியில் நிரூபிக்கப்பட உள்ளது. அமேசான் காடு என்பது வெறும் இயற்கை உருவான காடு அல்ல. அது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியை தேடி வந்த ஒரு மேம்பட்ட நாகரிகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிருள்ள ஆய்வுக்கூடம் என்ற அதிரடி தகவல் இப்போது கசிந்துள்ளது. 2026 டிசம்பர் மாதத்தில் அமேசான் காட்டின் மையப்பகுதியிலிருந்து விண்ணை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான நீல நிற ஒளி பாய்வதை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கவனிப்பார்கள். அந்த ஒளி
நாம் பார்த்த மரணக் கிணற்றில் இருந்துதான் வெளிவருகிறது. அது ஒரு சமிக்ஞை. அந்த சமிக்ஞை வெளிவந்த அடுத்த சில நிமிடங்களில் காடு முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவும். நாம் இதுவரை மர்மமாக பார்த்த அந்த மாபிங்குவாரி ராட்சத உருவங்கள் அனைத்தும் அந்த கிணற்றைச் சுற்றி ஒன்றாக கூடுவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டும். அவை உண்மையில் விலங்குகள் அல்ல, இந்த பூமியை பாதுகாப்பதற்காகவும் இங்கிருக்கும் ரகசிய கதவுகளை காப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட உயிரியல் இயந்திரங்கள், பயாலஜிக்கல் கார்டியன்ஸ் என்பது அப்போதுதான் புரிய வரும். அமேசான் காட்டின் அடியில் மறைந்திருக்கும் அந்த பாதாள நதியும் தங்க நகரமும் மனிதர்களுக்கானது அல்ல. அவை பூமியின் சமநிலையை பாதுகாக்கும் ஒரு நுட்பமான தொழில்நுட்ப மையம். மனித இனம் அழிவின் விளிம்பிற்குச் செல்லும் போதோ அல்லது பூமியின் இயற்கை வளங்கள் தீரும் போதோ அமேசான் காடு தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் வல்லமை கொண்டது. 2026 நாம் கண்டறிந்த அந்த கால மாற்றங்கள் ஒருவேளை மனித இனம் செய்த தவறுகளை திருத்துவதற்காக நேரம் பின்னோக்கிச் செல்வதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். இந்த தேடலின் இறுதியில் நமக்கு கிடைக்கும் விடை ஒன்றுதான். அமேசான் காடு என்பது பூமியின் இதயம். அதை நாம் ஆக்கிரமிக்க முயன்றால் அது தனது கோர முகத்தை காட்டும். அதை நாம் புரிந்து கொள்ள முயன்றால் அது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நமக்கு திறக்கும். 2026 ஆண்டு என்பது அமேசானின் இந்த மர்மங்கள் முடிவுக்கு வரும் ஆண்டு அல்ல. மாறாக மனித இனம் தனது உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ளப் போகும் ஒரு தொடக்க ஆண்டு. காட்டின் ஆழத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அந்த மர்மங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரும்போது மனிதன் தன்னை தானே ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கும். அந்த 9 அடி உயர ராட்சதர்கள் முதல் 2026 விண்ணை பிளக்கப் போகும் அந்த நீல நிற ஒளி வரை நாம் பார்த்தது வெறும் ஆரம்பம்தான். அமேசான் என்பது வெறும் காடு அல்ல, அது பூமியின் ரகசியங்களை காக்கும் ஒரு உயிருள்ள ஆய்வுக்கூடம். 2026 டிசம்பர் மாதம் அந்த மரணக் கிணற்றில் இருந்து சமிக்ஞை வரும்போது மனித இனம் தனது உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ளப் போகிறது. மர்மங்கள் இன்னும் முடியவில்லை, தேடல் தொடரும். உங்க பார்வையில் இந்த 2026 மர்மத்தின் பின்னணி என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் குடும்பத்தில் இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.